ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம எங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கோம்னா ஒரு பழைய மெமரி எடுக்க தான் போயிட்டு இருக்கோம். அது என்ன விஷயம்னு சொல்றதுக்கு முன்னாடி இந்த முன்னாடி உள்ள கேரக்டர் சொல்லிடுறேன். இவன் தான் என்னோட பழைய ஃப்ரெண்டு. கிட்டத்தட்ட 9 வருஷம் ஆச்சு இவனை பார்த்து. 9th ஸ்டாண்டர்ட்ல படிச்சோம்னு நினைக்கிறேன். 9th 10th தான் ஃப்ரெஷ்ஷாக பார்த்தது இவனை. அதுக்கப்புறம் இப்பதான் வந்து பார்த்துருக்கேன் ஒர்க்கு. எங்க போயிட்டு இருக்கோம்னு இப்ப சொல்றேன். இப்ப எல்லா கையிலயும் ஃபோன் இருக்கு. பெரிய பெரிய கேம்லாம் இருக்கு. ஃப்ரீ ஃபயர், பப்ஜி, இன்னும் நிறைய பெரிய பெரிய கேம்ஸ்லாம் இருக்குது. கம்ப்யூட்டர் சில பேர் பிசிலாம் வச்சிருப்பீங்க, அதுலயே நிறைய விளாண்டுக்கலாம். ஆனா அப்பெல்லாம் அப்படி இல்லை. எங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு என்டர்டைன்மெண்ட் கேம் சென்டர் மட்டும்தான். கரூர் தாந்தோணிமலையில பெஸ்ட் கேம் அப்படின்னு ஒரு கேம் சென்டர் இருந்துச்சு. நான் இங்க வந்தோடனே அங்கதான் போலான்னு நினைச்சேன். ஆனா ஒரு ரூமர் வந்துச்சு அந்த கேம் சென்டர்லாம் மூடிட்டாங்கன்னு. ஆனா இப்ப இவன்கிட்ட கேட்க அதெல்லாம் இல்லடா, வா ஓப்பன்ல தான் இருக்குன்னு என்னை கூட்டிட்டு போனா. எஸ், ஓப்பன்ல தான் இருந்துச்சு பெஸ்ட் கேம்ஸ். இந்த கேம் சென்டர் பார்த்தோன்னா பழைய மெமரி எல்லாம் அப்படியே வர ஆரம்பிச்சிருச்சு. சரி, ஒரு கேமை போட்டோன்னு உள்ள போய் ஒரு கேமை போட்டாச்சு. எப்பவுமே எங்களுக்கு ஃபேவரட்டான பெயின். நாங்க எப்ப கேம் சென்டர் வந்தாலும் எங்களோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் பெயின் தான். அதுக்கப்புறம் தான் காட் ஆஃப் வார், அப்புறம் மெடல் ஆஃப் கார்னர், அந்த மாதிரியான கேம்ஸ் இருக்கும். இதுல என்ன ஒரு கவலைக்கடனா, வந்தப்ப கேம் சென்டர் அப்படி வெறிச்சோடி போய் கிடந்துச்சு. பழைய இடம் மாதிரி இருந்துச்சு, ரொம்ப பழசா இருந்துச்சு. மெயின்டெனன்ஸ் இல்லை போல, யாரும் வரதில்லை போல. இப்பெல்லாம் எல்லாத்துக்கும் ஃபோன் வந்துருச்சு தானே, அது மட்டும் கொஞ்சம் வருத்தம். அதோட இந்த பக்கத்துல சின்ன டிவி இருந்துச்சு, பழைய டிவி. என்ன அதுலயும் விளாட முடியல எங்கனால, கொஞ்சம் வேலை செய்யாது போல. அதனால இந்த எல்இடில மட்டும் எல்இடி டிவில விளாண்டுட்டு இருக்கோம். அது மட்டும் கொஞ்சம் மிஸ்ஸிங் பழைய மெமரியில. மற்றபடி ஓகே தான். நான் எப்பவுமே கோல்டு பிரேக் எடுப்பேன், அவன் ப்ராக்லெஸ்னர் எடுப்பான். ஆனா இந்த தடவை மட்டும் நான் ப்ராக்லெஸ்னர் ஃபர்ஸ்ட் எடுக்கிறேன், அவன் கோல்டு பிரேக் எடுத்துட்டோம். என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் மேட்ச். A few moments later, 2000 years. செகண்ட் ரவுண்ட் எலிமினேஷன் சாம்பர் அதுதான் விளாலான்னு பார்த்தோம். ஆனா அதுக்குள்ள எனக்கு ஜாய்ஸ்டிக் வேலை செய்யாம போச்சு. இது எப்பவுமே நடக்கிறது தான். எப்படியோ கேம் சென்டர் அண்ணா கிட்ட கூப்பிட்டு நான் வேலை செய்யறேன்னு சொன்னோம். இன்னொரு ஜாய்ஸ்டிக் மாத்தி கொடுத்துட்டாரு. கேம் சென்டர்ல பாத்தீங்கன்னா இந்த சம்பவம் எப்பவுமே நடந்துட்டே இருக்கும். வந்து ஜாய்ஸ்டிக் மாத்தி கொடுத்துட்டே இருப்பாங்க முதல்லாம். அதெல்லாம் இப்பெல்லாம் ஞாபகத்துக்கு வருது எனக்கு. சரி, இப்ப மேட்ச்குள்ள போயிடுவோம். Round 2. Fight! செகண்ட் ரவுண்ட்லயும் நான் தான் வின்னேன். அண்ட் ஃபைனலா ஒரு கேம் போடுவோன்னு சூஸ் பண்ணது ராயல் ரம்பிள். பெயின்ல எந்த மேட்ச் பிடிக்கும் அதை நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு எப்பவுமே லேடர் தான் பிடிக்கும். லேடரும் ஹெல் இன் எ செல் அது ரெண்டும் தான் பிடிக்கும். இந்த மேட்ச்ல ராக் எடுத்தேன். ராக் தான் எப்பவுமே பெஸ்டா இருக்கும் ராயல் ரம்புக்கு. ஆனா பேட் லேக் எலிமினேட் ஆயிட்டேன். தொடர்ந்து எலிமினேட் ஆயிட்டே இருந்துட்டேன். ஆகாஷ் மட்டும் தான் இருக்கான். அவனோட கேம் பிளேவை பார்ப்போம். ஆகாஷும் பூட்டும், யார் ஜெயிப்பா? ஆகாஷா பூட்டா? மேட்ச் இல்லை, வெளியே போகிறது தான் மேட்ச்சு. வெளியே தள்ளு. என்னடா பண்ணிட்டு இருக்க? சொல்லி முடிக்க போறான். அப்பயே பிடிச்சிருக்கலாம். ஸ்மாக்கு ஆசைப்பட்டு விட்டுட்டியேடா. போயிடுச்சு. இனி அண்டர்டேக்கர் தான். அண்டர்டேக்கரை பிடிக்க முடியாது. கம்ப்யூட்டர் ஜெயிச்சிருச்சு, பூட்டு ஜெயிச்சிருச்சு ரெண்டு பேரையும். போட்டு செம்ம ஃபன்னா இருந்துச்சு கைஸ். எத்தனை வருஷம் ஆனாலும் பெயின் தான்.
இந்த கேமை அடிச்சுக்கவே முடியாது. நீங்க யார் யாரெல்லாம் கேம் சென்டர்ல கேம் விளாண்டுருக்கீங்க, அது முக்கியமா பெயின் விளாண்டுருக்கீங்க, அப்படி விளாண்டுருக்கீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. இப்பெல்லாம் 5 ரூபாய்க்கு அரை மணி நேரம் விளாடலாம். இப்பெல்லாம் 20 ரூபாயில இருந்து 40 ரூபா வரைக்கும் சார்ஜ் பண்றாங்க. எல்லாம் ரேட் கூடி போயிருச்சு. அதனாலதான் இதுக்கப்புறம் ஆகாஷ் எனக்கு ஒரு டிஷ் வாங்கி கொடுத்தா, பேர் சாம்பார் சாதம் தான் நினைக்கிறேன், எனக்கு தெரியல அந்த இதோட பேரு. சாப்பாடோட பேரு உங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு சாம்பார் சாதம் தான் நினைக்கிறேன். தப்பா சொல்லியிருந்தா கரெக்ட் பண்ணிருங்க. ஆனா இது வரைக்கும் நான் இந்த மாதிரி டேஸ்ட்ல சாப்பிட்டதே இல்லை வெஜ்ஜு. இதுக்கு டிஷ் அந்த பீட்ரூட்லாம் வச்சிருந்தாங்க, உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. பீட்ரூட்டு அந்த அப்பளம் மாதிரி இருக்கு, அதெல்லாம் செம்மையா இருந்துச்சு. எவ்வளவு நேரம் தான் பார்த்துட்டே இருக்கிறது, அவ்வளவுதான், ஆரம்பிச்சிட வேண்டியதான். அரிசி, இடிகா, கருவேப்பிலை, கிராமம், சாப்பிட்டு என்ன வெளியே போய் பிரியாணி அது வந்து எல்லாம் கொடுத்துருக்காங்க. பிரியாணி அப்படின்னு சார் சூப்பராக மദ്രാசி பார்த்துட்டு படம் வேறு படம் வருது. அந்த படம் என்ன வேலை செய்யுது? நீ தானே உழைச்சி வச்சு உழைச்சி வச்சோம்மா 28 வயசுல வரையும் America.